ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். மஞ்சப்பாறையெல்லாம் ஒரு சின்ன சைஸில் உள்ளது கொஞ்சம் வந்திருந்து பார்த்துடுங்க. மீனெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மி தான், சுமாராக தான் மீனெல்லாம் வருது, விலையுமே கொஞ்சம் கூடுதல். இது வியாபாரிக்கு விற்கிறதுக்காக வெட்டி கொடுக்குறாங்க. இது அவங்க துண்டு போட்டு தருவாங்க. இல்லைன்னா இதெல்லாமே நமக்கு ஒரு பாதி கால் துண்டுலாம் வாங்குற மாதிரி தான் இருக்குது. சின்ன சைஸு மஞ்சப்பாறை மீன் தான். இது மாதிரி நிறைய மீன்கள் வெட்டினாங்க. கேரச்சூரை மீன் கொஞ்சம் நிறைய வந்துச்சு. மற்ற மாதிரி இந்த ஓரிய வலை மீன், மீன் இதெல்லாமே இப்போ இல்லை, ஒன்றையும் காண்றதுக்கு இல்லை. இப்போ மீன்பிடி தடைக்காலம் ஆனதுனால மீன் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்திங்களா, அதை கால் துண்டாக தான் வெட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை வெட்டி கொடுக்குறதுக்கு. ஆனந்தமே சும்மா தான் உட்காந்துருக்குறான். மீனெல்லாம் கொஞ்சம் குறவு இந்நேரத்துக்கு. எனக்கு கொஞ்சம் மத்தியானம் ஆகிறப்ப எல்லாம் கொஞ்சம் கூட்டம் கூடுதலாக இருக்கும். ஆனாலும் சின்ன மீன்களுமே விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இதில் நின்னோன்னா இதை யார்கிட்ட கொண்டு கொடுக்காங்கன்னு பார்த்து, இல்லை யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட போனால் ஃப்ரெஷ்ஷான மீனுன்னா பார்த்து வாங்கலாம். துண்டு மீன் வாங்குறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது அது எப்படிப்பட்ட மீனுன்னு சொல்லிட்டு. நம்மளும் வாங்கணுன்னா இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து வெட்டி வாங்கலாம். இவங்க நியாயமான விலை தான் வாங்குவாங்க. சின்ன மீன் 1 2 கொடுத்தோன்னா 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. செல்லெடுத்து நமக்கு ஏத்தாப்பில் ரவுண்டாக வேணுமா, சின்ன துண்டாக வேணுமா, கறி வைக்கவா, பொரிக்கவா அப்படின்னு என்னத்துக்குன்னு நம்ம சொல்லிட்டா போதும், அவங்க அது மாதிரியே வெட்டி தந்துடுவாங்க. இப்போ மீனெல்லாம் வீட்டில் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ உள்ள பிள்ளைகளுமே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் நம்ம இதில் கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போனோன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்துடுங்க. நமக்கு இந்த கிளாத்தி மீன், வங்கட மீனெல்லாம் தோல் உரிக்கணும், இந்த கட்டா மீனெல்லாம். அது மாதிரிப்பட்ட மீனெல்லாம் நம்ம இவங்கள்ட்ட கொடுத்து ஈஸியாக வெட்டி வாங்கிட்டு போகலாம். பார்த்துடுங்க. நீங்களும் மண்டே மார்க்கெட்டுக்கு வந்தீங்க, பக்கத்தில் இருக்கீங்க, மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை இவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அவங்க நியாயமான விலை தான் வாங்குவாங்க, நம்ம கேட்குற மாதிரி வெட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் எல்லாம் பெரிய மீனாக கிடக்கும், நல்ல மீனெல்லாம் இருக்கும். பார்த்துடுங்க. இப்போ என்னமோ கொஞ்சம் ஒரு வாரமாட்டு மீனெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரம் வெட்டி இது கொடுத்துட்டாங்கன்னு. நம்ம இவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவ்வளோ வெயிட்டிங் இருக்காது. ஏன்னா அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன் எல்லாருமா சேர்ந்து வெட்டுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.